எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரவேல் மக்களை ஆளவரும் எம் இயேசு இரட்சகரே எழுந்தருள்வீர். ஓசானா தாவீதின் மகனே, ஓசானா ஓசானா ஓசானா. மாமரி வயிற்றில் பிறந்தவரே, மாமுனி சூசையிடம் வளர்ந்தவரே, மானிட குலத்தில் உதித்தவரே, எம் மன்னவரே வருவீரே. ஓசானா தாவீதின் மகனே, ஓசானா ஓசானா ஓசானா. தாவீது அரசரின் மைந்தனே, தெய்வீக முடியுடன் வந்தவரே, தர்மர் என புகழ் பெற்றவரே, எம் தேவனே வருவீரே. ஓசானா தாவீதின் மகனே, ஓசானா ஓசானா ஓசானா. குவனியில் புரிந்தீர் அதிசயங்கள், எமக்கென சொன்னீர் அருள்மொழிகள், பக்தியில் சேர்த்தீர் பல சீடர்கள், மா பவனியுடன் வருவீரே. ஓசானா தாவீதின் மகனே, ஓசானா ஓசானா ஓசானா. பாவிகளை தேடி வந்தவரே, எம் பாவங்கள் பொறுத்தவரே, பாடுகள் பட்டு மீட்டவரே, எம் பராபரனே வருவீரே. ஓசானா 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 ஓசானா. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர வார்த்தைகளின் வெளிச்சம். இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை தொடர்ந்து நேரப்படி மாலை 6:45 10 மணி வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே இன்றைய நாளில் 3 ஊழியக்காரர்கள் செய்து கொடுக்க இருக்கிறார்கள். பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா, பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா, எவெங்கலிஸ்ட் சிஸ்டர் ஜஸ்டினா. இந்த மூவரும் என்று வார்த்தையை கொடுக்கிறார்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தை இரத்த கோட்டைகளை மூடுகிறேன். நான் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும், தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடட்டும். வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்த கொடுக்கிற பிள்ளைகள், பாடலை பாடுற பிள்ளைகள், துதியாரான எடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே.
ஐயா, இந்த வார்த்தைகள் வெளிச்சத்தின் சத்தம் இந்த தொனி உலகமும் கேட்டு நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாரே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். இன்று வார்த்தைகள் வருஷத்திலே ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. துதி ஆராதனை ஏறெடுக்கிற சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். சங்கீதம் 47 பிரதர் மகேந்திரன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்கார்மணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. 7:30 முதலாவது செய்து பாஸ்டர் மார்டின் இந்தியா. 8 மணிக்கு பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா. 8:30 எவங்கலிஸ்ட் சிஸ்டர் ஜஸ்டினா வந்து இன்றைய நாளை துதித்து ஆராதித்து செய்து கொடுப்பார். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பமாக ஆரம்ப ஜெபம் பாடல் எடுத்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை ஆசீர்வதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாட வருகிறார் சிஸ்டர் கருணா அவர்களை. அவர் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உச்சாமா வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளை வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக ஜெபித்து ஆவியானவர்களோடு இடப்படுகிற வாசங்களை சொல்லி ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் ஆமென் ஆமென். God bless you. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. உன்னதத்திலே ஓசானா. தகப்பனே, எங்களை காக்கிறவர் நீர். கண்ணின்மணியை போல இதுவரை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, 1000 நாளை பார்க்கல் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் எங்களுக்கு போதுமானதாயிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, பச்சாபாதம் இல்லாத தகப்பனாய் நீர் எப்போதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கோபமோ ஒரு நிமிடம், உம்முடைய தயவு எங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய தயவை வாழ்நாள் எல்லாம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை சுவாமி. நீர் எப்போதும் எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, உம்முடைய சித்தத்துக்குள்ளா எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பர் இயேசு நீர் கர்த்தாவே. அப்பா, நீர் ஒரு விசை கைவிட்டாலும் அப்பா அடுத்த நிமிடம் நீர் எங்களுக்காக மன உருக்கம் உள்ளவராய் எங்களை உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி. உடம்பை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளும் இந்த வார்த்தைகள் வெளிச்சத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லாரையும் உடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசிர்வதிங்க. சொர்லஸ்ரீ பிரதருக்காக, மறுபடியும் மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்திலே எல்லா உதவி ஒத்தாசைகளும் கிடைக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும். குடும்ப காரியங்கள் எல்லா தேவைகளையும் இதுவரை சந்தித்தது போல இனி வரும் காலங்களில் சந்தித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மகேந்திரங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். சுகமாரோக்கிய பலம் கொடுத்து தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் உற்சாகத்தின் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வரப்போகிற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறோம். ரஞ்சினி அலங்காரமணிக்கா ஜெபிக்கிறோம். சுபாலங்காக்கா ஜெபிக்கிறோம். டோலிக்கா ஜெபிக்கிறோம். கிரேஸுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா குடும்பங்களையும் உடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக ஊழியத்தை செய்கிற அந்த பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க அப்பா. எல்லா சுகம், ஆரோக்கியம், பலன், அபிஷேகம் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருந்து கிடைக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரை. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்திலே விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தையை விசுவாசித்து உம்முடைய காரியத்தை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசிர்வதிங்க. அவர்களுடைய சபைகளை ஆசிர்வதிங்க, குடும்ப காரியங்களை ஆசிர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு ஜெபிக்கிறோம். நம் தகப்பனே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த அந்த ஜனங்கள் கர்த்தாவே, சந்ததி சந்ததியாய் உம்மாலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் ஆண்டவரை தொடர்ந்து
அந்த இடத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரை, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா இக்கட்டு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு கோட்டையும் மரணமாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் எப்போதும் அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்பா, மேசியா நீர் என்பதை மட்டும் அறிய முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்குங்க. தொடர்ந்து நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் இந்த உலகத்துக்கு கர்த்தாவே அவர்கள் சாட்சிகளாய் நிற்கிறார்கள். ஒருபோதும் கைவிடாத தகப்பன் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அதில் உள்ள ஒரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசங்களில் நடக்கிற எல்லா அநியாயங்கள் இருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்க சுவாமி தகப்பனே. எல்லா பொல்லாத சாத்தானுடைய தந்திர உபதேசங்களுக்கு தங்களை வழி விலகி கடந்து போன அந்த சந்ததியை நீங்க இழுத்து கொள்ளும்படியாய நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாதுகாப்பு முடியாத ஆண்டவரே, ரட்சிப்புக்காக அநேக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த இடத்துல ஊழியங்களை பெருக பண்ணுங்க. தொடர்ந்து எல்லாரையும் உங்களுடைய ரட்சிப்புகளாக கொண்டு வர வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். காசா மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த முடிவு காலத்திலே கர்த்தாவே எல்லா எச்சரிப்பின் சத்தங்களை கேட்டும் தங்களுடைய பிடரியை கடினப்படுத்துகிற அந்த ஜனங்களை விடுதலையாக்க உங்களால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. அப்பா, இருதயங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்றுடைய வார்த்தை சொன்னபடியே உம்மை தேடட்டும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த இடத்திலே நடப்பிக்க வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னுமா இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதம் உம்முடைய கரத்தில் உண்டு. அந்த இடத்துல அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்காக இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் ஊழியங்களை பெருக பண்ணுங்க. தொடர்ந்து அந்த ஜனங்களையும் நீங்க இழுத்துக்கொள்ள வேண்டுமாக, நாட்டை ஆளுகிறவர்களை இழுத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கனடா தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முடிவு காலத்திலே வசனத்துக்கு பஞ்சம் ஏற்படும் என்று சொன்னபடி அப்பா, உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே, வார்த்தைகளுக்கு தடைகள் வந்தாலும் அது ஏன் வருவது என்று தெரியாதபடி இருக்கிற ஜனங்கள் அந்த பஞ்ச காலத்துக்கு முன்பாக உம்முடைய வார்த்தையை அறியும்படியாய் உம்முடைய பாதத்திலே எல்லா ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் உண்மை அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, நரகத்துக்கு தப்பிக்கப்படட்டும். உம்முடைய பாதத்திலே தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவித்து உம்முடைய ரட்சிப்பை காணும்படியாய் எல்லார் மேலும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்புதல் கர்த்தாவே அப்பா எல்லா இடத்திலும் நடக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா உறவுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். நண்பர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கடினமான இருதயங்களை உடைத்து சதையான இருதயங்களாய் மாற்ற வல்லவரே, நம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க, எல்லா தேவைகளையும் சந்தித்துள்ளுங்க. இந்த ஊழியங்களும் ஒன்றிலும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் அநேகரை கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து கேட்கிற ஒவ்வொருவர்களும் கர்த்தாவே ரட்சிப்புக்குள்ளாக வர கிருபை பாராட்ட வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தீர ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தீன ரத்தம் புரண்டோடியே பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. தானாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. தானாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தீன ரத்தம் புரண்டோடியே
பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே தாகம் அடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். அருமையான ஒரு பாடல். சிலுவை சுமந்த இயேசு சிந்திய இரத்தம். உருக்கமான பாடல். கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கவும் மனதிற்குமுள்ள பாடல். கல்லான நெஞ்சே உருகிற பாடல். உண்மையிலே ஆழமான சத்தியங்களை கொண்ட பாடலை இந்த நாளை படித்து இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கத்துக்கா நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஆமென். அப்படியே எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்து பாடல் ஜெபித்து பாடல் பாடின சகோதரி சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து துதி ஆராதனை ஏறெடுத்து பாடலை பாட வருகிறார் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். அவர் அழைப்போமா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களே. பிரைஸ் தி லார்ட் அங்கிள், எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால சுகமா இருக்கும் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன்ப்பா, நல்லா இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை தான். ஆமென். கர்த்தருடைய கிருபை. இன்றைய நாளே துதி ஆராதனை நிகழ்ச்சியை கூட ஒப்புக் கொடுங்கள் சிஸ்டர். நீங்கள் வழி நடத்துங்க. ஆமென். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. துதித்தலுடனே உங்கள் சந்நிதி முன் வந்த ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை கீர்த்தனம் பண்ண என் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் சர்வ வல்லவர், மகத்துவமானவர், மகிமை நிறைந்தவர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், எல்லா நாமங்களுக்கும் முழங்கால் ஜாவும் முடங்கும், நாவு ஜாவும் கத்தர் என்று அறிக்கை பண்ணும் என்ற உம்முடைய நாமத்தை உயர்த்த இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான அதுக்குள்ள ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே, தேவாவியானவர் இந்த இடத்திலுமாய் சகல சத்தியங்களுக்குள்ளுமாய் வழி நடத்துகிற தேவன். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறார் அங்கு விடுதலை. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே என் இயேசுவே உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே உந்த நண்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளமேங்குதே உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே உந்தன் அன்பினாலத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளமேங்குதே நீரே என்றும் என்றும் பெரியவரே நீரே ஆராதிக்க சிறந்தவரே இயேசுவே 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 நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே நீரே என்றும் என்றும் பெரியவரே நீரே ஆராதிக்க சிறந்தவரே இயேசுவே 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 என் இயேசுவே உன்னதத்தில் உயர்ந்தவரே உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே பரிசுத்தம் நிறைந்தவரே பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே ஆண்டவரே எங்களுடைய பாவ சாபவெல்லாம் போக்கினேன் சிலுவ நாயகரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் இளையாம் என்னை என்றும் மறவாதவர் துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் உம்மொருவருக்கே துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் உம்மொருவருக்கே எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையாம் ஒருவரும் உம்மை போல இல்லையாம் நீரின்றி வாழ்வே இல்லையே உணர்ந்தேனையாம் உந்தனின் மாறா அன்பே மறவேனையாம் எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையாம் ஒருவரும் உம்மை போல இல்லையாம் நீரன்றி வாழ்வே இல்லையே உணர்ந்தேனையாம் உந்தனின் மாறா அன்பே மறவேனையாம் துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் உம்மொருவருக்கே என் மனகாலம் நீரறிவீர் என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர் என் மனகாலம் நீரறிவீர் என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வேன் ஊழிய பாதைகளில் உடன் வருவீர் சோர்ந்திட்ட நேரங்களில்
பெலந்தருவீர் என் மனகாளம் நீரறிவீர் என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர் ஊழிய பாதைகளில் உடன் வருவீர் சோர்ந்திட்ட நேரங்களில் பலம் தருவீர் துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் உம்மொருவருக்கே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் என்றென்றும் பூரணப்படுத்தினீரே எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் என்றென்றும் பூரணப்படுத்தினீரே எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே தோளிலே எங்களை சுமந்தவரே இதயத்தில் எங்களை பொறித்தவரே ஞாபக குறியாய் வைத்தவரே ஞாபக குறியாய் வைத்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே பாவமில்லாத ஆசாரியரே என்றென்றும் வாழ்கின்றோம் உம்மாலே வெல்கிறோம் எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே உங்க நாமம் இடத்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க பயங்கரத்தாலே வாழ்ந்திடுவோரை அன்போடு அணைத்து சேர்த்திடுங்க உறவுகள் உடைந்து வாழ்ந்திடுவோரை ஒன்றாக கூட்டி சேர்த்திடுங்க பயங்கரத்தாலே வாழ்ந்திடுவோரை அன்போடு அணைத்து சேர்த்திடுங்க உறவுகளுடைய
ஒன்றாக கூட்டி சேர்த்திடுங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நீங்க கூட்டி சேருங்க, நீங்க சீக்கிரமாய் கூட்டி சேருங்க. கடந்தொல்லையாலே கதறிடுவோரை கண்ணோக்கி பார்த்து தேத்திடுங்க. கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்ற வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உங்க வார்த்தைகளை நிறைவேற்றினீங்க. வியாதினாலே வாடிடுவோரை அன்போடு அணைத்து சுகமாக்குங்க. யெகோவரபாவும் தழும்புகளாலே கரத்தை நீட்டி குணமாக்குங்க. வியாதியினாலே வாடிடுவோரை அன்போடு அணைத்து சுகமாக்குங்க. யெகோவாயிரே ராபாவும் தழும்புகளாலே கரத்தை நீட்டி குணமாக்குங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நீங்க சீக்கிரமாய் குணமாக்குங்க. உங்க நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் பிதாவே, ஒவ்வொரு நோய்வாய்ப்பட்ட குடும்பங்களோ ஆண்டவரை, பிரிந்திருக்கிற குடும்பங்களோ எல்லாம் ஒருமனப்பட்ட ஐக்கியம் ஆண்டவரே, கர்த்தர் அரசாளுகிறார். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையிலே நிறைந்திருக்கிறது. சமாதான தாவரங்கள், நிலையான வாசஸ்தலங்கள், அமைதியாய் தங்கும் இடங்களிலே என் ஜனம் குடியிருப்பார்கள் என்று சொன்ன தேவன், அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள் சுகம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு மனப்பாடு ஐக்கியமாய் வாழும்படியாக இந்த நாள்ல ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலான ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். அருமையான துதி ஆராதனை பாடல்கள். உன்னதத்தில் உயர்ந்தவரே, நல்லவரே, என் இயேசு, பிரதான ஆசாரியரே, உந்த நாமம் போன்ற பாடல்களை மிக அழகாக பாடுவீர்கள். உண்மையிலே உங்களோட சத்தம் கேட்கும் பொழுது நாகசுர சத்தம் போல் இருந்தது. அவ்வளவு இனிமையாக இன்று ஆவியானவர் உங்களை வழிநடத்தியிருக்கிற மிக மிக ஆச்சரியமா இருந்த சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் தொடர்ந்து நீங்கள் கையிட்டு செய்யும் ஆவிக்குரிய காரியங்களை ஆசிரியப்பாராக. ஒரு அறிவித்தல் சிஸ்டர், 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி விடுமுறை. அடுத்த நிகழ்ச்சி ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி விடுமுறை நாள். ஏப்ரல் 7ஆம் தேதி இதே செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. உங்களோட குரலும் நல்ல கணீரண்டு இருக்குது. முந்தி கேட்ட மாதிரியே சந்தோஷமா இருக்குப்பா. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பிள்ளையோட குரல் அப்படித்தானம்மா. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது கர்த்தர் குரலை தருவார். ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. இதுவரை நேரமும் துதி ஆராதனை ஜெபம், உன்னதத்தில் உயர்ந்தவரே, நல்லவரே, என் இயேசு, பிரதான ஆசாரியரே, உந்தன் நாமம் போன்ற பாடலை மிக அழகாக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கேட்போரை மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து சங்கீதம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 47, பழைய ஏற்பாடு, பக்கம் 698. சங்கீதம் 47, பழைய ஏற்பாடு, பக்கம் 698. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவருடைய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதங்கு மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோப்பின் சிறப்பான தேசத்தை நமக்கு சொந்தமாக தேர்ந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தருக்கான சத்தத்தோடும் உயர எழுந்தறினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே
அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆராமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கடகங்கள் தேவனுடையவைகள், அவைகள் மகா உன்னதமானவர். ஆமேன். இதுவரை சங்கீதம் 47 1-9 கேட்டு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைய நாளே 120 நாடுகளில் 1999 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் கூட இந்த முறை ஆசீர்வாதம். பாடப்பட்டு ஜெபிக்க வருக சிஸ்டர் ரஜினி அலங்காமணி, வான்கூவர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you. Amen. இன்றைய நாளே 1999 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பாடப்பட்டு ஜெபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். Amen. Amen. Before I go into pray for the 1988 people that are listening from 120 nations of the world, I would like to also make this announcement in English. From the 1st of April to the 6th of April, we will be having a break from our radio network. We will be back on the 7th of April, Tuesday. I would like you all to pay attention to this break we will be having from the 1st to the 6th of April. We will be back on the 7th of April. Thank you, all of you. As the person who hosts in English, my name is Ranjini Alangaramani. I thought I would also make mention of this in the English language to those that would like to pass this on to others as well. Thank you. God bless you all. And as we also go into now this week of Passion Week, coming into Good Friday and pondering on the Lord, what he has done for us for our redemption and our sins been forgiven in the name of the Lord Jesus, what he paid the price for us on the cross of Calvary, and also celebrate Easter. Happy Easter to all of you that are gathering and listening at this moment. And let's pray. So, Lord, we thank you, Lord. We thank you, Lord Jesus, from the very bottom of our hearts, Lord, for this wonderful way in which you have come, for the redemption of our souls, Lord, that you paid the price on the cross of Calvary with shedding your blood, Lord. And Lord Jesus, every drop of that blood that you shed, Lord, for the nail-pierced hands and feet, Lord, and the thorns of crown that you wore upon your head, Lord, and the piercing of the sword through your ribs, Lord. Oh, Father, we thank you, Lord, gushing out with water and blood, Lord. It was all for our sins, Lord, that you paid that price, Lord, became our sin offering, Lord, and the sacrifice that you paid with your own body, Lord. And that is the blood that the Lord shed that can cleanse us, set us free, give us freedom from eternity in from hell to death, from death to life. So, Lord, we thank you, Father, for that life that you have given us, Lord, through eternal life. And I pray for many listeners that are listening at this time, 1988 or 1988 people, Lord, not only that, Lord, that they would, Lord, pass this message on to others, Lord, bear the same burden for souls, even as they have been blessed, they have been received you as their Lord and their Savior. They would pass this message on to others, even about the networks, Lord. They would pass it on for others to listen to it, Lord. Thereby they would be saved and they would be coming into eternity with life and thanksgiving in their own hearts and lives to enjoy it. So we thank you, Master, even at this time, Father, even as you are ministering to them through the power of your Holy Spirit, Lord, even as you are coming and touching them, Lord, from the crown of their heads to the soles of their feet, no matter what their circumstances, no matter what they are coming up, Lord, upon their own situations in their lives, Lord Jesus. You are the one, you are their good shepherd. You would never leave them nor forsake them, Lord. Thank you, Jesus, for your promises are all yea and amen in Christ Jesus. Even as we call unto you. You said, call unto me in the day of trouble, and I will answer you and show you great and mighty things. And that is who you are, Lord. And therefore we call unto you in the name of the Lord Jesus, that you would touch them from the crown of their heads and the soles of their feet, even as you're already doing that, Lord.
We thank you for your saving power of your Holy Spirit, Lord, even as the word that is going to go forth, all the minutes that have been already, Lord, set forth before you, Lord, for all the singing, Lord, and all the praying that is going to go on and has been already said and done, Lord. Thank you for that, Lord, for the ministry of the handmaidens of the Lord, and also, Lord, the servants that have been set forth, Lord, to come and preach the word, Lord, coming forth, Lord, that you would prepare their hearts, the soil of their hearts, Lord, to come and receive it, Lord. Every one of them, Lord, would receive it, not, Lord, let it fall down to the ground, but bring forth much fruit upon their lives, Lord. And this is the very way in which you have chosen, Lord, these networks, Lord. Thank you, thank you, thank you, Jesus. Now I pray, Lord Jesus, even as the listeners have been listening, Father, you would also touch them with any other ailments they have, Lord. No sickness, Lord Jesus, can come to them because of Psalm 91, just like you said, Lord, no plague will come nigh thy dwelling. That is a promise of God. Receive it in the name of Jesus. He's touching you, setting you free from the crown of your head. He is sending forth his blood, the resurrected power into your body. The shed blood and the broken body is not in vain. It has power to heal you. And that is why he has said also in Isaiah 53 that, he was wounded for our transgressions. He was bruised for our iniquities. Our chastisement, everything that goes from our side of hell and death and from sin has been forgiven, cleansed, set free. Our chastisement was laid upon him, and by his stripe we are healed. So that's what the Lord's word is. And receive it in Jesus' name. He's touching you, setting you free, and you have been set free because of that from all the ailments. And also the Lord is ministering to you for all the needs. He's supplying them to you according to Philippians 4:19. My God shall supply all your needs according to his riches in Christ Jesus, according to his glory, in Jesus' name. So we thank you, Lord, for that promise as well, that you are supplying their needs, Lord. Lord, especially at this time, Lord, where wars are pending, Lord, with the different nations of the world, starting from, Lord, between US and Israel, within, Lord, between them with Iran, Lord Jesus, how this is going through. Father, Lord, you are in control, Lord, of the wars. You stop them, you come through them, Lord, because the God of the creation, he cares for this world. He loves this world. He loved the people that he created in this world. That's why you are in mighty control of this, whatever that is going on, Lord, beginning to the end. We entrust it into your hands, oh God, and we thank you for giving that peace over the people that they are running to and fro, and also, Lord, for their needs. Supply their needs, Lord. May it be through employment, through money affairs, anything that they need, oh God, and their families, Father. Supply their needs, Lord Jesus. Thank you for hearing our prayers and supplying and taking care of them, just like you said you would, Lord. You would never leave us nor forsake us. That is your promise. In Jesus' name I pray. And also thank you for the ministry that is going on from the teamwork, Lord, for Brother Mahendran, who is hosting today, Lord, as the host. Just like it's been mentioned, Lord, the power comes from you, the guidance comes from you. The Holy Spirit is the one that is emanating through him, Lord, from the crown of his head to the soles of his feet. Anoint him, Lord. Set him, Lord Jesus, on the power in which you would, Lord, lead him, guide him each step of the way, and also be with him through this week of break, Lord Jesus, with him and his family. Lord, lead them and guide them and give them a good time of rest and also fellowship, Lord, with each other, Lord, and others how he will be meeting, Lord, for your honor and for your glory's sake. We entrust him along with his family for a blessing over him in Jesus' name. We thank you, Lord, for the ministry that went on already with Sister Karuna, Sister Grace, and Sister Dolly, who is going to come and minister and pray for the workers, Lord. We entrust them all into your hands with their families as well this season, Lord. And let your blessing rest upon them, your protection rest upon them. Be with them and their families as well. Thank you, Lord, for the ministry that is going on in the background with Brother Leslie and Sister Rita, Lord. Bless them, Father. Lord, we thank you, Lord, for the way you lead and guide them, Father, each step of the way. Your protection is with them, Lord. Your guidance is with them, Lord. You are leading them and guiding them, Lord, oh God. We thank you for your anointing that is resting upon them, Lord. Be with them as well this week. Come, Lord, as a minister somewhat, Lord, and also do what they do, Lord, still for all, with their dedication and service unto you, Lord, with all the morning networks that would be going on, Father. Lord, we pray, Lord, their guidance and the Holy Spirit will
Continue to emanate through them, Lord, and use them, Lord, accordingly. I pray for the ministry that is going on, and bless them, Lord, this week as well, with their fellowship, with their family and friends as well, Father, and also with this season, oh God, and bless them all, Lord. And thank you, Lord, for also Good Friday and Easter Sunday, Lord, that they would be all blessed with that blessing upon them wonderfully and mightily. In Jesus' name we pray. Amen and amen. Amen. Thank you, Sister Rajani Alangaramani, for your prayer. அது மட்டுமல்ல, இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறீர்கள். குட் ஃப்ரைடே பற்றி எல்லாம் சொல்லியிருக்க மிகவும் ஆசுவம் வந்தது. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை இந்த அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Amen. Amen. Thank you. God bless you, Brother Mahindran, and happy Easter to you too. Amen. இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆங்கிலத்திலே ஜெபித்தவர் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, வான்கூவர். தொடர்ந்து நாங்கள் ஊழியருக்கான ஜெபம் சங்கமா வானொலியிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே, நித்திய வெளிச்சத்திலே வார்த்தைகளை ஊழியர்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்து, இன்றைய நாளிலே 3 ஊழியக்காரர் வாரார்கள். பாஸ்டர் மார்டின், பாஸ்டர் விக்டர் போல், சிஸ்டர் ஜஸ்டினா இவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாட வருகிறார் சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, ஐயா. Praise the Lord. God bless you. Amen. நன்றி இயேசு. ஊழியருக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே அப்பா, இந்த நித்திய வெளிச்சத்துல உங்களோட வார்த்தையின்படி எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களுக்கு புதிதான உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களோட உள்ளங்களை புதிதாக்க வந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று மீண்டும் மாறாதவர் ஆண்டவரே. இம்மட்டும் உதவின எபெனேசரே, இனிமேலும் காத்திருவர். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரையா. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நித்திய வெளிச்சத்துல நீங்க அழைத்த அழைப்பின்படி அப்பா, தேவ பயத்தோட உங்களை மட்டுமே ஆராதிக்க வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களோட வாக்குத்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க. பிளவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பாவத்திலே நாங்க மரித்து போயிருந்தோம், கிருபையினால் ரட்சித்திறந்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கரம் பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறார். எனக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா. எங்களுக்காக மறுத்தீர் ஆண்டவரே. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரை உங்களோட இரத்த கோட்டைகள்ல மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கான மறுத்தீங்க ஐயா. அந்த ஜீவனை கொடுத்து எங்களுக்கு அந்த ஜீவனுள்ள ஆவியை கொடுத்து நீங்க மருத்துவர்ல இருந்து எழும்பி எங்களுக்கு தந்த அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட புதிதான அபிஷேகத்தினாலும் அன்பினாலும் புதிய கிருபினாலும் நிரப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி தாழ்த்தி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன், 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 ஆமேன். அவர் மரித்தாலும் அவர் ஆல்ரெடி உயிர் தெளிந்திருக்கிறார். ஆனபடி நான் உயிர் தெளிந்த பாடதான் பாட போறேன். நன்றி இயேசுவே. நன்றி. உயிரோடு எழுந்தவரே உம்மை உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா சதா, அல்லேலூயா சதா, அல்லேலூயா சதா, அல்லேலூயா சதா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா சனா, அல்லேலூயா சனா, அல்லேலூயா சனா, அல்லேலூயா சனா. அற்புத
அற்புதம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா சனா, அல்லேலூயா சனா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா சனா, அல்லேலூயா சனா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா சனா, அல்லேலூயா சனா, அல்லேலூயா சனா, அல்லேலூயா சனா. ஆமென். அவர் உயிரோடு எழுந்தபடியா எங்களுக்கும் அவர் அந்த உயிரோடு எழுப்புவதற்கு அந்த பரிசுத்தமான ஆவியை கொடுத்து யாருக்குள்ள அந்த ஜீவனை கொடுத்து வழி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நித்திய வெளிச்சத்தில் அவர் ஒளியாக வந்து ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர மகா பிரதான கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் டாலி. அருமையாக ஜெபித்து உயிரோடு எழுந்தவரே என்ற அருமையான ஒரு பாடலை அருமையாக பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாயிருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you ஐயா. God bless you too. இதுவரை நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாடப்பட்டு ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து பாட்டு பாடினோம் சிஸ்டர் டோலி கல்கரி. தொடர்ந்து செய்தி, இன்று 3 செய்தி. முதலாவது செய்தி பாஸ்டர் மார்ட்டின் இந்தியாவிலிருந்து பாஸ்டர் மார்ட்டின் முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார். அவருடைய செய்தியை கேட்போமா? கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. இந்த வேளையிலே மீண்டுமாய் இணைய திருவழியாய் அருமையான சகோதர சகோதரிகளை வார்த்தையின் விளைச்சை மூலமாய் நான் சந்திப்பதிலே மிகுந்த பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நாம் தொடர்ந்து ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஜெபத்தை மையப்புள்ளியா வைத்து அதை சுற்றியுள்ள சத்தியங்கள், விசேஷமாக புதிய ஏற்பாட்டு ஜெபங்கள், அவர் ஜெபத்தினுடைய மாதிரிகள், முன்னோர்கள் எப்படி அதை கடைபிடித்தார்கள், அது ஜெபத்துல என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று பல காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம் பாருங்க. கடந்த வாரம் நாம் தெசலோனிக்கே சபையில் உள்ள ஜெபத்தை எடுத்து போதித்தோம். எப்படி தேவன் நம்மை பார்க்கிறார் என்பதை பார்த்தோம். எப்படி வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பத காரியங்களை பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, கர்த்தருக்கு எப்படி பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றதை 1 தெசலோனிக்கே 4:1 அதிக வசனத்தை வைத்து நாம் பார்த்து வந்து ஜெபித்தோம் பாருங்க. அது வசனத்தில் உள்ள அர்த்தங்களை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு ஜெபத்துக்கு நாம் போவோம். கொலோசியர் 4வது அதிகாரம் 22. கொலோசியர் 4:2 அதிகாரம் 2:4 2வது வசனம் 4வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. கொலோசியர் 4:2 வசனம். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் மொத்தம் கட்டப்பட்டிருக்க நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்துள்ள வேண்டும்படி எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருந்தார் பாருங்க. கொலோசிய சபைக்கு பவுல் இப்படியா ஜெபிக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஒன்று சொல்லுகிறாரு. என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய ரகசியத்துக்காக நான் கட்டப்பட்டிருக்கேன்றாரு. நீங்க ஆங்கிலத்துல நீங்க இப்படி படிச்சு பார்த்தீங்கன்னா, the mystery concerning about Jesus, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ரகசியம். ரகசியம்னா என்ன? நம்ம எப்ப ரகசியம் பேசுவோம்னா, நம்ம அதிகமா ரகசியன்ற பேர்ல கிறிஸ்து தான் பேசுவோம்.
ஒரு சபையை பத்தியோ ஒரு பாஸ்டரை பத்தியோ அல்லது சபையில் உள்ள விசுவாசிகளை பத்தியோ கிசு அதுதான் ரகசியம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நீங்க போட்டீங்கன்னா அந்த வரலாற்றாளர்கள் அப்புறம் அகழ்வாராய்ச்சி செய்கிறவர்கள் இவரெல்லாம் பாத்துட்டாங்கன்னா ரகசியம் அப்படின்ற காரியத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுக்களை படிச்சு அதுக்கு பின்னாடி அந்த வேர்டுக்கு பின்னாடி என்ன அர்த்தங்கள் இருக்கு என்பதை வந்து சொல்லுவார்கள். ஒருவேளை ஒரு புதையலை குறித்த ரகசியம்னா அதற்குரிய மேப் எங்க இருக்கு, எந்த இடத்துல புதையல் இருக்கு, எப்படி போய் எடுக்கணும், இதுதான் ரகசியத்தை குறித்து பேசுறாரு. இதுதான் ரகசியம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து சொல்றாரு இவர் கிறிஸ்துவ நிமித்தம் ரகசியம்ன்றாரு. அப்படி என்னதான் மிஸ்ட்ரி ஆண்டவர்கிட்ட இருக்கு? மிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதோ வந்து தேவன் வந்து ஒரு மறைபொருளான காரியங்கள் நமக்கு தெரியாம வச்சிருக்கிறாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாதத்துல வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாருங்க, இது கிறிஸ்துவத்திய 3ஆம் வசனத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ரகசியத்தில் கட்டப்பட்டிருக்க நான் போட்டு அந்த கடைசி வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெளிப்படுத்துவதற்குன்ற வார்த்தை. வெளிப்படுத்துறதுக்குன்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு ரெவல்யூஷன். கர்த்தர் வந்து இந்த பூமியோட வந்த காரிய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துற ஒரு காரியம் மிக ரகசியமான ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த ரகசியம் எப்படின்னா அது வெளிப்படுத்தணும். அதை வந்து நாம் வந்து இன்றைக்கு வந்து பார்க்க போறோம். பாருங்க, விசேஷமா இந்த வாரத்துல வந்து நாம் வந்து ஈஸ்டர், குட் ஃப்ரைடே எல்லாம் கொண்டாட போறோம். பாருங்க, அப்பொழுது கரெக்டா இந்த செய்தியானது வந்துருது. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அதனால இன்னைக்கு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது ரகசியம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு. இரண்டாவது ரகசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய சிலுவை. மூன்றாவது ரகசியம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். நான்காவது ஒரு ரகசியம் பார்த்தா கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு எப்படி இருக்கிறார். இந்த 4 ரகசியங்கள் தான் வந்து வேதத்துல வந்து மிகுந்த ரகசியங்கள் என்று நீங்க வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை குறிச்சு மிஸ்ட்ரியை போட்டு கிரைஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 காரியங்கள் தான் தொடர்ந்து வருகிறது. இப்படியே தேவன் பிறந்தாருங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். பாருங்க, இன்னைக்கு இஸ்லாம் மதமுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்கிறது. பாருங்க, ஒரு கிறிஸ்து மரித்தது, உயிர்த்தெழுந்தது எல்லாவற்றையும் அந்த மதம் ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா இது 100% 100% உண்மையான ஒரு காரியம். பாருங்க, அதுல என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முதலாவது பிறப்பை குறிச்சு வந்து பார்ப்போம். பாருங்க, பிறப்பை பார்க்கணும்னா யோவான் 1ஆவது அதிகாரத்துக்கு போவோம். 14, 18 2 வசனங்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 14ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எந்த வார்த்தை? ஆதியிலே வார்த்தையா இருந்தது பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தை யாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாக மாறிடுச்சான். அப்படி பாருங்க, வார்த்தை வந்து பேசப்படுகிற ஒரு வார்த்தை அப்படி வந்து ஒரு மாம்சமா காண்கிற மாதிரி. அந்த வார்த்தையை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? வார்த்தையை காதால தான் கேட்க முடியும். அந்த கேட்கப்படுகிற அந்த வார்த்தை வந்து பாருங்க அப்படியே மாம்சமாக மாறி கிருபையினாலும் கிரேஸ், பாருங்க, ஆல் சஃபிஷியன்ட் கிரேஸ், சத்தியத்தினாலும் தேவனுடைய உண்மை சத்தியம் வேர்ட் ஆஃப் காட் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு பாருங்க. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேனவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அவருக்குன்னு ஒரு தனி மகிமை கொடுக்காம